ரிஜிஸ்டரான சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு பாசிவ் இன்கம் ஐடியாங்கிறது வந்து ஒரு மொபைல் ஆப். ஸோ இந்த மொபைல் ஆப் உடைய நேம் வந்து கேப்சா பிளே கெட் கிஃப்ட் கார்டு மொபைல் ஆப். ஸோ இந்த பாசிவ் இன்கம் ஐடியா மூலமாக நம்மளால ஒரு நாளைக்கு வந்து ₹200 வரைக்கும் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கறத வந்து ரொம்ப ஜெனுவினா நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். சோ இந்த மொபைல் ஆப்ல வந்து நம்ம வந்து கேப்சாஸ் வந்து டைப் பண்ண போறோம். இது போக சில சின்ன சின்ன டாஸ்க்ஸ் வந்து அவங்க வச்சிருக்காங்க. இது போக ரெஃபரல் செக்ஷனை வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்றது மூலமாக நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு சேஃபா வித்ட்ரா பண்ண முடியுமா அப்படிங்கறத பார்க்கலாம். வித்ட்ராயல் பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட் ஃபேமஸ் பேபால் வழியா அவங்க வந்து வித்ட்ராயல் கொடுக்கறதா சொல்றாங்க. சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்புக்கு வந்து நல்ல ஒரு ஹை ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த கேப்சா பிளே கெட் கிஃப்ட் கார்டு மொபைல் ஆப் உடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். ஸோ இந்த மொபைல் ஆப்பை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மொபைல் ஆப்போட நேம் வந்து கேப்சா பிளே கெட் கிஃப்ட் கார்டு. ஸோ இதை வந்து ப்ரொவைட் பண்றது வந்து மொபிஸ் டீம். ஸோ இந்த ஆப்போடைய லோகோ வந்து பாத்துக்கோங்க. ஸோ இதுல வந்து பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து 4.3 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அவுட் ஆஃப் ஒரு 11,000 ரிவ்யூஸ் பக்கத்துல வந்து கிடைச்சிருக்கு. ஸோ கொஞ்சம் வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது 100,000 பிளஸ் டவுன்லோட்ஸ் வந்து அச்சீவ் ஆயிருக்கு. நல்ல ஒரு விஷயம் தான். ஸோ கீழே வந்து கொஞ்சம் கோத்ரூ பண்ணும்போது அபவுட் திஸ் பர்டிகுலர் மொபைல் ஆப்ல வந்து பார்க்கும்போது இப்போ அக்டோபர் 2022ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ லான்ச் பண்ணி கொஞ்சம் டைம் ஆயிட்டு. ஸோ இதுல வந்து பார்க்கும்போது 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து 4 ஸ்டார் 3 ஸ்டார் 2 ஸ்டார் அண்ட் 1 ஸ்டாரை விட ஜாஸ்தியா இருக்கு. ஆனா நீங்க ஒன்று நோட் பண்ணணும், 1 ஸ்டார் ரேட்டிங் வந்து அப்படியே கொஞ்சம் கூட்டிகிட்டு வருது. சரிங்களா? இப்போ வந்து பிப்ரவரி 2025ல வந்து ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணுது சூப்பரான ஒரு மணி ஏர்னிங் பிளாட்ஃபார்ம். பட் ஒரு பிரச்சனை என்னன்னா ஒவ்வொரு டைமும் அதாவது கேப்சா என்டர் பண்ண ஆடு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தரும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதுல இன்னொருத்தர் வந்து ஷேர் பண்ணுது கரெக்டான பேமெண்ட் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. பட் வந்து ஆட்ஸ் வந்து சில நேரத்துல வந்து சரியாவே லோடே ஆக மாட்டுது. அதை கொஞ்சம் சால்வ் பண்ணுங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 101 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. எனிவே கொஞ்சம் டீடைல் ரிவ்யூஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணலாம். இப்போ 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் வந்து கோத்ரூ பண்ணும்போது ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணுது அமௌண்ட் வந்து ஈஸியா வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆயிரும். அதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ரெடீம் ஈஸியா வந்து நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து பாசிட்டிவா வந்து இந்த மொபைல் ஆப் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. எனிவே நம்ம வந்து கிரிட்டிக்கல் ஆர் மேபி 1 ஸ்டார் ரேட்டிங் வந்து கோத்ரூ பண்ணலாம். ஸோ இந்த ஆப் வந்து நல்ல சூப்பரா தான் வந்து இருக்கு. பட் என்ன பிரச்சனைனா ஆட்ஸ் வந்து எந்த டைம்னாலும் வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு 10 செகண்ட்ஸும் வந்துகிட்டே இருக்கு. நீங்க இந்த ஆப்ல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், உடனே ஆட் வந்த சீரா தான் இருக்கு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் சால்வ் பண்ணுங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொருத்தர் வந்து நான் இந்த ஆப் வழியா என்னுடைய காயின்ஸ் ஆர் மேபி கேஷை வந்து ரெடீம் பண்ண நினைச்சேன், அதாவது வித்ட்ரா பண்ண நினைச்சேன். இது நடந்தது வந்து ஒரு ஜனவரி 2025. பட் ஸ்டில் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்நாள் வரைக்கும் கிரெடிட் ஆகல அப்படின்னு வந்து பிப்ரவரியில வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இந்த ஆப் வழியா வந்து காயின்ஸ் வந்து ரெடீம் பண்ண முடியல, கேஷ் வந்து வித்ட்ரா பண்ண முடியல அப்படின்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனிவே இந்த மொபைல் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணாதான் நமக்கு வந்து ஒரு ரியல் லைஃப் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஆப்பை வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் டெமோ பர்பஸ்க்காக. ஸோ உங்களுக்கு அந்த பார் ஃபுல்லா லோட் ஆன பிறகு அதுக்கு பிறகு ஓப்பன் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஸ்கேனிங் ஃபார் வைரஸ் அப்படின்னு வந்து காமிக்கும். இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆன உடனே இன்ட்ரோ ஸ்கிரீனுக்கு வந்து வரும். ஸோ உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் வச்சு நீங்க லாகின் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு இந்த மாதிரி வெரிஃபைங் யூ ஆர் நாட் அ ரோபோ அப்படின்னு வந்து வரும். அதுக்கு பிறகு ஒரு ஆட் வந்து பிளே ஆகும். அதுக்கு பிறகு நீங்க வந்து பேடிஎம் நம்பரை வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு பிறகு கண்டினியூ அப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஸோ இதுல வந்து நமக்கு வந்து இந்த ஆப் வந்து நோட்டிபிகேஷன்ஸ் அனுப்பலாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அலோவ் அப்படின்னு கொடுத்தாதான் அடுத்த செக்ஷன் வந்து போகும். ஸோ இதுல வந்து அகெயின் 5 ஸ்டார் வந்து ரேட் பண்ண சொல்றாங்க. நம்ம லேட்டர்னு கொடுத்துட்டு போயிடலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணோம்னா டெய்லி போனஸை எடுக்கலான்னு பார்த்தா 5 கேப்சாஸை வந்து என்டர் பண்ணாதான் டெய்லி போனஸை எடுக்க முடியுமாமா. சரி கேப்சா வந்து என்டர் பண்ணுவோம்னு பார்த்தா ஆட் இந்த மாதிரி லோட் ஆயிட்டு இருக்கு. ஆட் பிளே ஆன பிறகு கேப்சா வந்து வரும். அதை அப்படியே நம்ம வந்து கரெக்டா என்டர் பண்ணும். இன்னைக்குள்ள கேப்சா கவுண்ட் வந்து 30 கவுண்ட் வந்து இருக்கு. சப்மிட் கொடுத்த உடனே ஆட் லோட் ஆகுறதுக்கு டைம் ஆகுது. ஆட் முடிச்ச பிறகு கங்க்ராச்சுலேஷன்ஸ் மெசேஜ் வருது. ஆட் டு வாலெட் கொடுத்த உடனே ஒரு ஆட் வருது. அதுக்கு பிறகு சக்சஸ் மெசேஜ் வருது. அதுக்கு பிறகு கண்டினியூ, அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் கேப்சா. ஸோ இப்படிதான் வந்து ஆட் வந்து எவ்ரி நவ் அண்ட் தென் நடுவில் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து இன்னைக்குள்ள கேப்சா வந்து 28 பக்கத்துல இருக்கு. ஸோ அகைன் நம்ம வந்து ஒரு 5 கேப்சா என்டர் பண்ணிட்டோம். இப்போ வந்து 200 காயின்ஸ்க்கு நம்ம எலிஜிபிள். இப்போ ஆட் டு வாலெட் கொடுத்தா ஒரு ஆட் வருது.
அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்டின்யூ வருது. அதுக்கு பிறகு சக்சஸ் மாரி வருது. பட் இந்த 200 காயின்ஸ் வந்து நம்ம அக்கவுண்ட்ல வந்து ஏறவே இல்ல. இப்போ ஆஃபர் டாஸ்க் வந்து கோ த்ரூ பண்ணும்போது, நமக்கு வந்து நெறைய டாஸ்க்ஸ் வந்து அவங்க வந்து குடுத்துருக்காங்க. ஒரு மாரி எக்ஸ்டர்னல் வெப்சைட்க்கு வந்து ரீடைரக்ட் பண்ற மாரி வச்சிருக்காங்க. ரெஃபரல் செக்ஷனும் நீங்க வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நீங்க இந்த ரெஃபரல் கோட யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. உங்களுடைய ஓன் ரெஜிஸ்ட்ரேஷன் கோட் ஆர் ரெஃபரல் கோட வந்து நீங்க உங்களுடைய ஃபிரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், மியூச்சுவல் ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நீங்க வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. பட் எவ்வளோ காயின்ஸ் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இல்ல. ஸோ இப்போதைக்கு நம்ம வாலெட் செக்ஷன்ல வந்து கரண்ட் பேலன்ஸ் வந்து ஒரு 50 காயின்ஸ் பக்கத்துல இருக்கு. ஸோ இதுல ரெடீம் அப்படின்னு வந்து குடுக்கலாம். பட் ரெடீம் அப்படின்னு வந்து குடுக்க முடியாது. என்ன அப்படின்னா 20 கேப்சாஸ் ஆவது டைப் பண்ணும் அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. இப்போ நீங்க காயின் பாக்ஸ வந்து நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா 15 கேப்சாஸ் ஆவது டைப் பண்ணும். அதே மாதிரி மெகா பாக்ஸ்னா 20 கேப்சாஸ், பிளாஸ்ட் பாக்ஸ்னா 30 கேப்சாஸ். இதெல்லாம் முடிச்சாதான் இந்த மாதிரி நீங்க வந்து அன்லாக் பண்ண முடியும். நான் சொன்னேன்ல, ஒவ்வொரு டாஸ்க்கோ இல்ல எந்தவித ரெஃபரல் செக்ஷன் எதுக்குனாலும் ஒரு ஆட் லோட் ஆகுது. சரி, ஆட் உடனே லோட் ஆயிட்டா பரவால்ல. அது லோட் ஆகுறதுக்கே ரொம்ப டைம் எடுக்குது. அதுக்கு பிறகு இந்த மாதிரி டாஸ்க் அப்படின்னு வந்து வருது. இப்ப டாஸ்க் 1 அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ணும்போது, சரி ஏதாவது ஒரு டாஸ்க் இருக்கும் அப்படின்னு நெனச்சு பார்த்தோம். பட் இதுல டாஸ்க் எதுவுமே இல்ல. ஆக்சுவலா இதுல வந்து ஒரு மாரி ஆட் லோடிங்ன்னு வருது. கங்ராச்சுலேஷன் மெசேஜ் குடுத்து ஒரு 10 காயின்ஸ் வருது. அகைன் ஆட் டூ வாலெட் குடுத்தா ஒரு ஆட் வருது. இது முடிச்ச பிறகு நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ எவ்ரி நவ் அண்ட் தென் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா வந்து உங்களுக்கு டாஸ்க் 1 வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கா? டாஸ்க் 2 கம்ப்ளீட் ஆயிருக்கா? அப்படின்னு வந்து பாருங்க. ஸோ 6 டாஸ்க்ஸும் கம்ப்ளீட் பண்ணா தான் உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து ஃபுல்லா வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். ஸோ இப்படித்தான் வந்து இந்த மொபைல் ஆப் ஃபுல்லாவே இருக்கு. இப்ப ஆஃபர் வால் செக்ஷன் வந்து கோ த்ரூ பண்ணும்போது, நமக்கு சில ஆஃபர்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. ட்ரம்ப்ஸ் எம்பயர், டைமண்ட் சிட்டி அப்படின்னு சொல்லி. அதுக்கு காயின்ஸும் குடுத்திருக்காங்க. ஸோ நீங்க நியூ யூசரா இருந்தா, உங்களுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. இந்த காயின்ஸ் வந்து வின் பண்றதுக்கு. ஸோ இந்த ஆப்ப வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். அவங்க டிஃபரெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அது வழியா நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி, நீங்க வந்து ஏர்ன் பண்ணலாம். இதே மாதிரி ஆஃபர் டாஸ்க்ஸ்ல உங்களுக்கு நெறைய டாஸ்க்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ நான் சொன்னேன்ல, ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு வந்து ஆட் வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து டாஸ்க்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணதுனால எக்ஸ்ட்ரா ஒரு 10 காயின்ஸ் வந்திருக்கு. நம்ம ரெடீம் குடுத்தா 20 கேப்சர் டாஸ்க்க முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுதான் இந்த மொபைல் ஆப் பத்தி. இந்த ப்ரொஃபைல் செக்ஷன் வந்து கோ த்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான கான்டாக்ட் அஸ் செக்ஷன் வந்து இல்ல. ஷேர், ரேட் அஸ், அப்டேட் இது மட்டும் தான் இருக்கு. ஸோ சப்போஸ் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, யார கான்டாக்ட் பண்ண அப்படின்னு தெரியல. ஸோ இந்த மொபைல் ஆப்ல ஆல்ரெடி நம்ம வந்து வேலை பார்த்துட்டோம். எனிவே நம்ம வந்து டெஸ்க்டாப் இல்ல லேப்டாப்ல வந்து சர்ச் பண்ணலாம். கேப்சா ப்ளே கெட் கிஃப்ட் கார்ட் ரிவ்யூஸ் இல்ல வந்து கேப்சா ப்ளே கெட் கிஃப்ட் கார்ட் ரியல் ஆர் ஃபேக் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணும்போது, நமக்கு வந்து ரெலவென்ட்டான சர்ச் ரிசல்ட்ஸ் பெருசா எதுவும் வரல. பட் எனிஹவ் கூகுள் பிளே ஸ்டோர்ல வந்து கோ த்ரூ பண்ணும்போது 4.5 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் டேப்லெட்ல வந்து வந்திருக்கு. ஆக்சுவலா வெளியில இருந்து பார்க்கும்போது 4.7 ஸ்டார் அப்படின்னு வந்து இருந்தது. இப்போ கேப்சா ப்ளே மொபைல் ஆப்ப வந்து appbrain.comல வந்து கோ த்ரூ பண்ணும்போது 4.7 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அவுட் ஆஃப் ஒரு 11,000 ரிவ்யூஸ் பக்கத்துல கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மொபைல பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான கான்டாக்ட் செக்ஷன் அப்படின்னு வந்து இல்ல. ஸோ நமக்கு வந்து ஒரு டீமோ, ஒரு ரியல் ஹியூமன் பீயிங்கோ நம்மளுடைய குவரீஸ் வந்து சால்வ் பண்றதுக்கு வழி இல்ல அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இந்த மொபைல் ஆப்ல உள்ள பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து கோ த்ரூ பண்ணும்போது சில பேர் வந்து பேமெண்ட் வந்து இன்ஸ்டன்ட்டா குடுத்துடுறாங்க அப்படின்லாம் குடுத்துருக்காங்க. பட் ரியாலிட்டியில வந்து பார்க்கும்போது நம்மளுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காயின்ஸ் வந்து நம்மளுடைய அக்கவுண்ட்டுக்கு வந்து வர்றதே ரொம்ப டவுட்டாவே இருக்கு. எப்படியோ நீங்க தட்டு தடுமாறி நீங்க வந்து நெறைய காயின்ஸ் லைக் 3000 காயின்ஸ், 5000 காயின்ஸ் நீங்க ஏர்ன் பண்ணாலும் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல பெருசா எந்தவித ஆக்டிவ் ஜெனுவின் பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் வந்து பார்க்க முடியல. சோ நம்ம சேஃபாவே ரெக்கமெண்ட் பண்ணலாம். நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ், ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்ட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறது, தயவு செய்து இந்த மொபைல் ஆப் பக்கத்துல போயிடாதீங்க. வேற ஏதாவது ஒரு ஜெனுவினான பாசிவ் இன்கம் ஐடியால நம்ம டைமை மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கிற வழியா பார்க்கலாம். சோ இதுல உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவரிஸ், பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. சோ இந்த யூஸ்ஃபுல் ஜெனுவின் ரிவ்யூ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருந்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ஒரு பாசிவ் இன்கம் ஐடியால உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் கொலாபரேஷன் தானே எல்லாமே.